வணக்கம் நண்பர்களே, உங்கள் பிரகாஷ் டாக் சேனல். பிரகாஷ் டாக் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திரைத்துறையை சார்ந்த சில இயக்குநர்களை பற்றி பார்க்க போகிறோம். அது யாருன்னா வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், பா ரஞ்சித். இதில் முக்கியமாக பேச போகிறது யாருன்னா பா ரஞ்சித்தை பற்றி தான். இப்போது இந்த பா ரஞ்சித்து பேசின ஒரு வீடியோ பார்த்துட்டு வாங்க. இப்போ ரொம்ப மேலோட்டமாக நம்ம ஒரு வளர்ந்த சமூகம், நம்ம இப்படி இவ்வளோ வளர்ந்துட்டோம், இதை பற்றி நம்ம இன்னும் பேசணுக்கூடாது, இதை பேசி தான் நம்ம இது இருக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ இதில் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறது இது பேசாமல் இருக்கணும்னு நினைக்கிறது தான் அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸாக இல்லை இதுதான் அவங்களுடைய யோசனையா அப்படின்றதுல நம்ம மறுக்கிறோம். இது இருக்குது இந்த பிரச்சனை, தயவு செய்து போங்க உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லை உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட இதை பற்றி பேசுங்க. சாதாரணமாக நீங்கள் இப்போது இந்த இடத்துல நீங்கள் எங்கே நின்றுருக்கிறீங்களோ அங்கே முன்னாடி ஒருத்தன் உட்காந்துருப்பாங்க, அவங்ககிட்ட பேசுங்க. ஜாதின்னா என்ன, ஏன் நம்ம இப்படி நீ ஒரு ஜாதியில் பிறந்திருக்கேன், நான் ஒரு ஜாதியில் பிறந்திருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் அவர் எதை பற்றி சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் எழுத்த வீட்டில் போங்க, எனக்கு முன்னாடி இருக்கிறவனை பாருங்கள், எவ்வளோ சாதி பாகுபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் இது ஒன்று தான் பிரச்சனையா? நான் ஏன் எனக்கு முன்னாடி இருக்கிறவனை போய் நான் போய் ஜாதியை பற்றி பேசணும்? எதுக்கு நான் அதை தெரிஞ்சுக்கணும்? அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 40 வயசு ஆக போகுது. நான் 40 வயசு நான் இது பழகிற எல்லாருக்கையிலையும் போயிட்டு ஜாதியை பற்றி தான் பேசணும்னு அவசியம் இருக்கான்னு, அது மட்டும் தான் தமிழ்நாட்டில் பிரச்சனையாக இருக்குதா? நம்ம முக்கியமாக அவன் வேலையை பார்க்க போகிறான், அவன் குடும்பத்துக்கு அவன் உழைக்க போகிறான், என் குடும்பத்துக்கு நான் உழைக்க போகிறேன், அவ்வளோதானே. இது நான் அவன் பழகிறவங்க எல்லாம் நான் போய் ஜாதியை பற்றி பேசணும் அவசியமே இல்லையே. அதே மாதிரி இப்போ 2வது காணொலி பார்த்துட்டு வாங்க. எல்லா பிரியாணி கடையும் இருக்கும், பீஃப் பிரியாணி கடை எங்கேயா பார்த்துருக்கிறீங்க இல்லைங்க? ஓரமாக ஒரு இடத்துல இருக்கும், ஊருக்கு இல்லை இப்போ வந்திருக்கு. நீங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்களா தெருவுக்கு வெளிச்சு எங்கேயோ ஒரு ஓரமாக இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, நம்ம சாப்பிட்றவனு ஏன்னா வெளியே வச்சிருக்கிறீங்க, ஏன்னா கடையில் இல்லைன்னா பிரச்சனை. அதுதான் சாதி ஒவ்வாமை. ஒரு ஊர் தெருவில் இருக்கிற ஒரு கடை தெருவில் யாரெல்லாம் கடை வைக்க முடியும்? ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் போயிட்டு இயல்பாக கடை வச்சிட முடியுமா? அங்கே அப்படி வச்சாலும் யாராவது கடையில் வாங்குவாங்களா? ஒரு வணிக சந்தையில் வணிக மதிப்பீட்டு அடிப்படையில் ஒரு ஹோட்டல், ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஒரு துணி கடையோ யாராவது இப்போ தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க போயிட்டு அந்த கடையில் அந்த தெருவில் கடை வச்சுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? அப்படி வச்சாலுமே யாராவது வாங்குவாங்களா? அப்படின்றப்போ இப்போ இந்த வீடியோ என்ன சொல்கிறாருன்னா, பீஃப் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருக்குமா. ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவன் போயிட்டு ஒரு வணிகம் பண்ண முடியுமா? அந்த வணிகத்தில் மக்கள் பொருளை வாங்குவாங்களான்னு கேட்குறேன். இதில் கொஞ்சமாச்சும் லாஜிக் இருக்கான்னு இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக உங்கள் மனசாட்சிக்கிறவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அப்படியே சூழ்நிலை இருக்குது. அதாவது ஏதாவது 1-2 இடத்துல இருக்கலாம், நான் இல்லான்னே சொல்ல மாட்டேன், 100% இருக்கலாம். பெரும்பான்மையாக அப்படி இருக்கான்றதான் பிரச்சனை. இன்றைக்கி எந்த கடையில் போயிட்டு இவர் இந்த தலித் சமுதாயம் சார்ந்தவர் நான் பொருள் வாங்க மாட்டேன்னு இருக்கிறோம் யார் இருக்கிறான்? அப்படி ஒரு சம்பவம் இவர் சொல்கிற மாதிரி இருக்குதுன்னே கூட வச்சுப்போமே. யாருன்னா அதுக்காக வாங்காமல் இருக்கிறாங்களா? அதெல்லாம் 100% கிடையாதுங்க. முழுக்க இதெல்லாம் அவர் எதனால் ஒரு சுயநலத்துக்காக அப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரில. யாரும் ஒரு தலித் வணிகம் பண்ண முடியாதா? வணிகம் பண்ணாங்க போய் பொருள் வாங்க மாட்டாங்களா? பீஃப் பிரியாணி இல்லைன்றாரா? இது என்ன? இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியா இருக்குது. அவன் பீஃப் பிரியாணி கிடைக்காத இன்றைக்கி சென்னையில் கிடைக்கவே இல்லையா? ஊர் நாட்டில் கிடைக்கவே இல்லை, எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. அவங்களுக்கு தேவைப்படுறத அவன் போய் சாப்பிட போகிறான், அவ்வளோதான். இதில் எந்த இதுவும் கிடையாது. யாரும் தடுக்க போகிறது கிடையாது. இவர் தலித் சமுதாயம் தான் ஒடுக்கப்பட்ட சமுதாயம், சேரியில் பிரித்து வச்சுருக்கிறாங்க, அவங்கள பழக விட மாட்டாங்க, இவ்வளோ புரட்சி பேசுகிற இவர் உண்மையிலேயே நீங்கள் அப்படி ஒரு தலித் சமுதாயத்துக்காக நீங்கள் பாடுபடுறதா இருந்தால் உங்களுக்கு போங்க ஒரு போராட்டம் பண்ணுங்க, போயிட்டு எங்கெங்கெல்லாம் தலித் பாதிக்கப்படுறாங்களோ பிரச்சனையை பற்றி பேசுங்க. உங்களுக்கு யார் தடுக்க போகிறா? போகிற இடம் ஃபுல்லாக மைக்கு கிடைக்குதுன்றதுக்காக நான் தலித்தை பற்றி தான் பேசுவேன். அப்போ தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லையா? மின்சார கட்டணம் விலை ஏறல, பால் கட்டணம் விலை ஏறல, எந்த விலைவாசியும் ஏறவே இல்லை. தமிழ்நாட்டில் குடிநீர் பிரச்சனை இல்லை, கனிம வள பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாத மக்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துன்னுக்கிறாங்க. இப்போ இந்த ஜாதி ஒன்று மட்டும் தான் பிரச்சனையாக இருக்குதுன்றதான் கேள்வி. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாதி தான் இப்போ நீங்கள் தலித் சமுதாயம் தான் பின்னோக்கி இருக்குதுன்னா நீங்கள் எத்தனை தலித் சமுதாயத்து பசங்களுக்கு கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டுறீங்க, பொருளாதார வளர்ச்சிக்காக பாடுபட்டுறீங்க? எத்தனை தலித் சமுதாயத்தை பசங்களை உங்களுடைய பொருளாதார உதவியை முன்னேற்றத்துக்காக நீங்கள் பங்களிப்பாக கொடுத்துருப்பீங்க? உங்களால் எவ்வளோ பசங்க படிச்சிருப்பானுங்க? ஒரு புள்ளி விவரம் சொல்ல முடியுமா? சும்மா வாய் இருக்குதுன்றதுக்காக இல்லை இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க முடியாது. உங்களால் எவ்வளோ பேர் படிச்சிருக்கிறாங்க, படிக்க வச்சுருக்கிறீங்க? இப்போ ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு வாங்க.
இப்போ இந்த வீடியோவில் இந்த பையன் நாங்குநேரி சார்ந்தவன் ஏதோ ஒரு ஜாதிய பாகுபாடாக இந்த பையனை தாக்கப்பட்டிருக்கான். இப்போ நல்ல மார்க் 400 மேலே வாங்கியிருக்கிறான். நல்ல இதுதான் அவன் சுயமாக படித்து அவனே வாங்கியிருக்கிறான், தப்பு கிடையாது. இப்போ இவர் ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஒரு 4-5 புஸ்தகத்தை கொடுத்து சால்வ் போட்டிருக்காரு. அவ்வளோதான். அந்த பையனுக்கு ஒரு 5 லட்ச ரூபா படிப்பு செலவு கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு 1 லட்சம் கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 50,000 கொடுத்துருக்கலாம். அது கூட முடியலல்ல. உன்னோட கல்விக்காக மேல் படிப்புக்காக என்னோட செலவை ஏற்றுக்கணும்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம். இதே தாடி பாலாஜியாவே பார்த்துருக்கேன். நான் சின்ன திரை தாடி பாலாஜி உன்னோட கல்வி செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அந்த நம்பிக்கையை கூட உங்களால் கொடுக்க முடியல. அப்புறம் நீங்கள் எங்கே தலித் சமுதாயத்துக்காக பாடுபட போகிறீங்க? இப்போ என்ன இடத்துக்கு எனக்கு 40 வயசு ஆக போகுது. எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நான், என் பையன், நான் பிறக்கும்போது எனக்கு கவர்மெண்ட்டு கொடுத்தது தான் சான்றிதழாக இருக்குது. உங்களுக்கும் ஒரு சான்றிதழ் இருக்கும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும், பாரஞ்சியத்துக்கு இருக்கும். நீங்களும் ஒரு மதத்தை சார்ந்தவரை ஜாதி சர்டிஃபிகேட், ஒரு சர்டிஃபிகேட் மத சார்ந்த ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். ஏன் நீ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கீழ்ச்சி போட்டு போங்க, ஏன் சாதி சான்றிதழ் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்குறீங்க. இப்போ யார் வேணான்னு போகிறா? 50 வருஷமாக தமிழ்நாட்டில் ஆண்டுட்டுருக்கு திராவிட கட்சிக்கு தான். அவங்க தான் ஜாதி சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக போராட இப்போ யார் வேணான்றா? இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பிரவீன் காந்தின்ற ஒரு இயக்குனர் பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் முதல்ல இந்த ஜாதி படம் எடுக்கிற டைரக்டர்களுக்கு எதிரான எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன். ஜாதியை சொல்லவே கூடாது, ஜாதியை பேசக்கூடாது. இங்கே யார் யார் என்னன்னு எந்த சீட்ல யார் உட்காந்துருக்கன்னு யாருக்குமே தெரியாது. ரஞ்சித்னு ஒரு டைரக்டர், வெற்றிமாறன் ஒரு டைரக்டர், சில டைரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆயிப்போச்சு. என் பக்கத்தில் யாருக்கான எப்படிங்க எனக்கு தெரியும்? எல்லாரும் சேர்ந்து விசில் அடிக்கிறோம். ஜாதியை சொல்லவே கூடாது சினிமாவில். அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நான் ரஞ்சித் சார் ஃபோன் பண்ணாங்க, வரலாமா வேண்டாமா? ஏன்னா என்னோட கொள்கை அது. சினிமாவில் ஜாதியை சொல்பவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன். என்னுடைய கொள்கை அது. ஆனா இப்போ அந்த வீடியோவில் என்ன சொல்றாருன்னா, வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவங்க தான் ஜாதியை தூண்டுறாங்க, ஜாதி ரீதியாக படம் எடுக்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன்றாரு. அவர் பேசுனது சரியா இல்லையா நான் பேசவே வரல. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறாரு, நேற்றோ முந்தானேத்தோ அதுக்கு வெற்றிமாறன பத்திரிகையில் கேட்குறேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்தியாவில் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்க எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ இருக்கா தமிழகத்தில்? இந்தியா முழுக்க இருக்குது. தமிழகத்தில் இருக்குதானே, நிறைய சம்பவங்கள் இருக்குல்ல. இன்னும் அது சாதிய கொடுமைகள் இருந்துட்டு தானே இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டு தானே இருக்குது, இல்லாமல் இல்லைல்ல. இப்போ அவர் என்ன சொல்கிறார், இந்தியா ஃபுல்லாக ஜாதி பாகுபாடு இருக்குதுன்றாரு. இந்தியா பூரா ஜாதி பாகுபாடு இருக்குது. இந்தியாவில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, அப்போ தமிழ்நாட்டில் ஜாதி பாகுபாடு இருக்குது. இப்போ நீங்கள் யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? அதிகாரத்தில் யார் இருக்கிறாங்கன்னு அவங்க தான் கேள்வி கேட்கணும். அங்கே ஒரு ஜாதி பாகுபாடு இருக்குது, ஒரு அரசாங்கம் செயல்படுதா, இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அரசாங்கத்தை பார்த்தானே கேள்வி கேட்கணும். மைக்கு கிடைக்குதுன்றதுக்காக மைக்கில் சொன்னால் அந்த ஜாதியை பாகுபாடு பிரச்சனை போயிட போதா? இதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட இப்போ இதில் என்ன ஆகுனா, அந்த தலித் சமுதாயத்தை சார்ந்தவங்களே இந்த இயக்குனர் மேலாம் பல பேர், பல லட்சம் பேர் கோவத்தில் இருப்பாங்களான்னு தான் எனக்கு தோணுது. எதனாலனா, நாங்கள் ஒன்றா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஊரில் ஒதுக்கி வச்சாலும் சரி, இல்லை எங்களை ஒதுக்காமல் வச்சாலும் சரி, நாங்கள் ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் தான் இந்த தலித்தை பேசி நான் அசிங்கப்படுத்துறீங்களோன்னு ரஞ்சித் மேலே போன இயக்குனர்கள் இந்த 2-3 இயக்குனர் மேலே கடும் கோபத்தில் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதே மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், ரஞ்சித் ஒரு டிபேட் நிகழ்ச்சியில் ஏற்பாடு பண்ணி யார் வேணால் ஃபோன் பண்ணி கேள்வி கேட்கலான்னா பல பேர் திட்ட தான் செய்வாங்கன்னு எனக்கு கணிப்பு. ஏன்னா எங்கேயுமே இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. 1-2 பிரச்சனையை வச்சு பெரும்பான்மையாக இருக்கிறதெல்லாம் பேச முடியாது. எல்லாரும் ஊரில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாரெல்லாம் வந்து இன்றைக்கி அடக்கியோ ஒடுக்கியோலாம் பண்ண முடியாது. அப்படி பார்த்திங்கன்னா அதே அரசியல் கட்சி நடத்துகிற இயக்கமாக ஆரம்பித்து அரசியல் கட்சியை நடத்துகிற அவங்களே பார்த்தா தனித்தொகையில் தான் போய் போட்டிடுறாங்க. அவங்க வந்து புரட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன் பொது தொகையில் போட்டிடுங்கன்னு சொல்லிட்டு இதே ரஞ்சித் பேச வேண்டியது தானே? அவங்களால சொல்ல முடியுமா? அவங்க ஏன் தனித்தொகையில் போட்டிடுறாங்க? புரட்சி செய்ய வேண்டியது தானே? இந்த தனித்தொகுதி வேணால் நான் பொது தொகுதி தான் நிற்கணும்னு சொல்ல வேண்டியது தானே? அதாவது இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விளம்பர அரசியலுக்காகவோ, இல்லை ஃப்யூச்சரில் நான் ஒரு அரசியல் கட்சி அரசியலில் வந்து பெரிய எம்எல்ஏ அமைச்சர் ஆகணுன்றதுக்காக பேசுகிறாங்களா, இல்லை என்னுடைய இந்த திரைத்துறையில் வந்து நான் சம்பாதிக்கணுன்னா இந்த தலித் சமுதாயமாச்சும் என்னை படத்தை அதிகமாக பார்க்கணுன்றதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. முதல்ல இந்த தயாரிப்பாளர், நீங்கள் பேசுகிற தயாரிப்பாளர், நீ முதல்ல உங்கள் சினிமா துறையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒரு ஆட்டோ எடுத்துன்னு போனால் ரோஹிணி தேட்டர் விட மாட்டான், வேட்டி கட்டின்னு போனால் விட மாட்டான், லெங்கி கட்டின்னு போனால் விட மாட்டான், ஒரு பார்க்கிங்க்கு 150 ரூபா வாங்குகிறான். அதே மாதிரி ஒரு உள்ள தின்பண்டங்களுக்கு 5 மடங்கு ரேட்டு வச்சு விற்கிறான்.
அதில் இருக்கிற ஊழலை உங்களை தட்டி கேட்க முடியல. நீங்கள் வந்து தலித் சமுதாயத்துக்கு போராடுறன்றீங்க. தலித் சமுதாயம் உண்மையில் போராடுறவன் இப்படி இப்படி வந்து மைக்க கடைக்கெல்லாம் பேச மாட்டான். களத்தில் இறங்கி வேலை செய்வான். அந்த இடத்துக்கு போய் வேலை செய்வான். நீங்கள் சும்மா மைக்க கடைக்கு தலித்துன்னு பேசியிருந்தா பார்க்குறவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஒரு அருவருப்பாக ஆகிடும். இப்போ ரஞ்சித்லாம் எனக்கு பேசும்போது அருவருப்பாக தான் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. பேச இப்போ யார் வேணான்னா சமுதாயத்தை ஜாதி மட்டும் தான் பிரச்சனையா? இங்கே தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலமாக ஆற திராவிட கட்சிகளை பார்த்தா நீங்கள் கேள்வி கேட்கணும். அவங்கள இப்போ யார் வந்து ஒரு தலித் சமுதாயத்தை அடக்கி ஒடுக்கி வைக்கிறா? அதிகாரத்தில் இருக்கிறான்னா இப்போ போய் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பில் யார் இருக்கிறான்? அரசாங்கம் தானே இருக்குது. அப்போ அந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கணும். நீங்கள் யாரை பார்த்து அப்போ யாருக்காக கேள்வி எழுப்புறீங்கன்னே புரியலையே. அதுதானே எங்கள் பிரச்சனை. நீங்கள் அரசாங்கத்தை பார்த்து தானே கேள்வி கேட்கணும். ஸோ இவங்க பேசுகிற ஒரு கருத்தம் பார்த்தீங்கன்னா எதுக்காக லாஜிக்கே இல்லாத கருத்தாக தான் இருக்கிறது. பேசுறதுல துல்லியம் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ இனிமேலாச்சும் தயவு செஞ்சு எங்கன்னா மைக்கு கிடைக்குதுன்னா ஆக்கப்பூர்வமாக தமிழக வளர்ச்சிக்கு தேவையான யோசனையாச்சும் சொல்லுங்கள். இங்கே வந்து தண்ணி வியாபாரமாகுது, கனிம வளம் கொல்ல போகுது, மக்கள் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது அப்படின்னாச்சும் பேசுங்க. சும்மா ஜாதியை பற்றி பேசாதீங்க. ஏன்னா ஜாதி சர்டிஃபிகேட் அரசாங்கம் தான் கொடுக்குது. இதே ரஞ்சித் வெற்றிமாறன் மாறி செல்வராஜ் ஜாதி சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஜாதி சர்டிஃபிகேட்டே வேணாம், தமிழ்நாடு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்கன்னா கீழ்ச்சி போட்டுருங்கன்னு சொல்லுங்கள். யார் வேணான்றான்? அரசாங்கம் தான் ஜாதி சர்டிஃபிகேட்டே கொடுக்குது. அதே அரசாங்கம் தான் இங்கே இந்த மதம் சார்ந்து ஜாதி சர்டிஃபிகேட் தருது. அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன இல்லை பிரச்சனை? தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுங்க, அதுக்கான சொல்யூஷனை கொடுங்க. ஜாதின்றது அவங்க தனிப்பட்ட விருப்பம். அவன் வேணா வச்சுக்கிறான், வேணான்னா எந்த மதம் சார்ந்தவர் இல்லை, எந்த ஜாதியை நான் சார்ந்தவர்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு கோர்ட்டே 2-3 பேர் கொடுத்துருக்கு. அது மாதிரி அவங்க பண்ணிக்க போகிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படியே அவங்க பிரச்சனை பேசினா போங்க. ஒரு 234 தொகுதிக்கும் குக்கிராமத்துக்கும் போயிட்டு அவங்க பிரச்சனையை பற்றி போராடி பண்ணுங்கள். இப்போ யார் வேணான்றான்? தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்தமாதிரி இந்த ஜாதி ரீதியாக பேசி பார்க்குறவங்க இரிட்டேட்டிங்காக அருவருப்பை ஏற்படுத்தாதீங்க. முக்கியமாக ரஞ்சிக்கு தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் மேடையில் ஜாதியை பற்றி பேசாதீங்க, மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுங்கன்னு. அதேமாதிரி துறையிலையும் ஜாதி ரீதியாக இந்த தலித் சமுதாயம் சார்ந்து படம் எடுக்கிறது பார்த்து அருவருப்பாக ஆகுது. அதேமாதிரி ரஞ்சி முக்கியமான இவர் எடுத்த படம்லாம் சத்தியமாக ஒருத்தங்க கூட குடும்பத்தோடு போய் பார்க்க முடியாது. ஒரு படம் அட்டக்கத்தியில் ஒரு வசனம் வரும், தினேஷ் நடிகர் இருக்கும்போது, காதல் பண்ணால் மட்டும் போதாது, அந்த காதல் பண்ணும்போதே அதை முடிக்கணும்னுவார். அப்பேற்பட்ட தத்துவமான படம் எடுக்கிறவர் தான் இந்த ரஞ்சித். இவரெல்லாம் புரட்சியை பற்றி பேசலாமா? தலித்தை பற்றி பேசலாமா? தலித் சமுதாயத்துக்கே நீ எல்லாம் வந்து ஒரு இழுக்கானவர் தான் நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.